நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் மனித இனத்திற்கு பிறவிகள் இருக்குமா, மாறுமா அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? ஆமாம், இப்போ பார்த்திங்கன்னா நமது சமூகத்தில் பொருளாதார வசதி அதிகமாக உள்ளவங்க இருக்காங்க, பொருளாதாரம் வசதி மிகவும் கம்மியாக உள்ளவங்க இருக்கிறாங்க, அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த உலகத்துக்கு எல்லாமே என்ன வேணும் அப்படின்னா, என்ன வேணும்? விட்டமின் எம், மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பணம் மட்டும் இருந்தால் பத்தாது சொல்லுவாங்களே, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. அப்போது பணக்கார குடும்பத்தில் பிறந்துட்டேயா, ஆனால் சந்தோஷமே இல்லை, இப்படி சொல்கிற சில ஆள்கள் இருக்காங்க. ரொம்ப ஏழை வீட்டில், குடிசை வீட்டில் பிறந்தேன், ஆனால் மனநிறைவோடு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிறவிகள் நிறையா இருக்குது. நம்ம மனித பிறவி எடுத்துருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னால் நம்ம பிறந்து இறந்து நிறையா பிறவிகளை நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்த பிறவியில் நம்ம செஞ்ச நல்லது கெட்டது அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. நமக்குன்னா யாருக்கு? அந்த ஆன்மாக்கு தெரியாது. அது சில விஷயங்களை செய்யும். ஏன் செய்யுதுன்னா, கட்டளை. எங்கேருந்து கட்டளை வருது? நமது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, யார்? பரமாத்மான்னு சொல்லக்கூடிய ஒருவர் மேலே இருக்கிறார் இல்லையா? அவர் தான் வந்து இந்த ஜனன மரண கணக்கு எல்லாத்துக்கும் மேலே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இதுலேருந்து எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது. அப்படி பார்க்கும்பொழுது அவங்க இயக்குறாங்க, நம்ம இயங்கிட்டு இருக்கோம். நமக்கு நல்லது கேட்ட தெரிய போகிறது. இது செய்ய நமக்குள்ள கமெண்ட், நமக்குள்ளே எண்ண அலைகளாக வரும். அந்த எண்ண அலைகள் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? செயல்படுத்துகிறோம். அதனால விளைவு என்ன? நல்ல விளைவா கெட்ட விளைவா தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம்னா அது நமக்கு நல்லது நடக்கும், அதனால் நமக்கு வந்து நிறையா செல்வங்கள் கிடைக்கும், இல்லை மன நிம்மதி கிடைக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தான் செய்கிறோம். அப்படி பார்த்து செய்ய என்ன ஆகும்? சில நேரத்தில் வெற்றி கிடைக்கும், சில நேரத்தில் எல்லாமே எதிர்பார்த்து கிடைக்கும், சில நேரத்தில் ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அப்போ அதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா, நம்ம வினைப்பதிவுன்னு சொல்லுவாங்க. வினைப்பதிவுன்னா என்ன? ஊழ்வினைன்னு என்ன? நமது கடந்த வந்த அந்த பிறவியில் நாம் செய்த பாவங்கள் இருக்கும் இல்லையா, புண்ணியங்கள் இருக்கும் இல்லையா, அதோடைய பிரதிபலிப்பு தான் இந்த பிறவியில் நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்து செய்ய முடியாது. அப்படி செஞ்சோம்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இந்த பூ உலகத்தில் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறா என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு நம்ம வேலையை செய்யணும். அப்படின்னா என்ன? பகவான் பார்த்துக்குவார், நல்லது இது கெட்டது இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன், அவ்வளோதான். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறேன், அதுதான். ஸோ இப்போ மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா சொல்கிறத நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நல்லாவே இருக்கலாம், பிறவி அற்ற நிலைக்கும் போக முடியும். எப்படிங்க? நமது மனம் சொல்வதை நாம் கேட்டு நடந்தால், அதான் கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா? இறைவன் பண்ண டிசைன் அந்த மாதிரி நம்மளைய இப்படிலாம் நடக்கணும், இந்த மாதிரிலாம் போகணும் வரணும், இன்னும் பிறவி இருக்கணும் அப்படின்லாம் அவன் டிசைன் பண்ணி வச்சுட்டான். அதை நம்ம மீற முடியாதுங்க. இது வந்து ஆணித்தரமான உண்மை. விஞ்ஞான ரீதியாகவும் இதை வந்து நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க.
ஆகவே பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உடல் தான் உங்களை நம்ம விட்டு போகுமே தவிர அந்த உயிர் நம்மளை விட்டு, ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியாகப்பட்டது எங்கே இருக்கும்? பஞ்சபூதத்தில் போய் இணைஞ்சிருது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் இணையுது. ஸோ இப்போ அந்த பஞ்சபூதம் ஒன்றா சேரும்போது என்ன ஆகும்? திரும்ப நம்ம அணுக்களாக மாறி திரும்ப நம்ம ரீபர்த்னா என்ன? திரும்ப பிறவி எடுத்துகிட்டே தான் இருப்போம். அது எப்போ நமக்கு நம்முடைய வில் அண்ட் விஷ், அதாவது ஆசைகள், லட்சியங்கள் தீர்க்கின்றனவோ அப்போ தான் நமக்கு பிறவியற்ற நிலைக்கு போக முடியும். ஆகவே ஆன்மா அனுபவிக்கும் ஒவ்வொரு செயலும், அதாவது உடல் மூலியமாக அதற்கு கிடைக்கக்கூடிய வலி மற்றும் சந்தோஷம் எல்லாமே எதை சேரும் என்றால் அந்த வினைப்பதிவை சேரும். ஸோ அந்த வினைப்பதிவு கர்மா தான். அந்த கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த வினைப்பதிவை நாம் கடக்க வேண்டும் என்றால் அதை நாம் எதிர்நோக்கியே ஆக வேண்டும். பயந்து ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பயப்பட நம்மளை துரத்துவாங்க எல்லாருமே. எதிர்த்து நின்ட்டோம்னா என்ன ஆகும்? அது நம்மளை கடந்து போயிடும், இவ்வளோதான். ஸோ நாம் பிறவி எடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் எதன் மூலியமாக வருகுதுன்னா, திரும்பவும் நான் சொல்கிறது அதே தான். நாம் செய்த கர்மாக்களை வைத்து தான் நமக்கு பிறவிகள் நிர்ணயிக்கப்படுகிறது. அது நல்ல ஒஸ்தியா இல்லை சீப்பா இல்லை ரோட்டில் குப்பையிலையா அப்படிங்கிறது நாம் நிர்ணயிப்பது தான், இறைவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இறைவன் என்பவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன். அப்போ நமக்குள்ளே இருக்கான் தானே. இப்போ நம்ம ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறோம்? அதுதான் சொல்கிறேன் திரும்ப நாம் உனக்குள்ள மனசாட்சின்னு சொல்லக்கூடிய அந்தராத்மா, அதாவது உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்கான்சியஸ் மைண்டு சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம் மனதிலே ஏற்றிக்கொண்டு அதன் பிரகாரம் நாம் செயல்படுத்தினோமானால் பிறவியற்ற நிலைக்கு போக முடியும் என்பது தான் உண்மை. ஆகவே முயற்சி செய்வோம். முயற்சியும் செய்ய முடியும், நடத்தி கொடுக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த முடியாததுன்னு எண்ணங்களை விட்டுவிட்டு முடியும் என்ற எண்ணத்திலே நாம் செல்ல நமக்கு வழி பிறக்கும். ஸோ அந்த வழிமேல் விழி வைத்து காத்திருப்போமானால் அந்த பிறவியற்ற நிலைக்கு நாம் சென்று என்ன செய்யலாம்? நமது பஞ்சபூதத்தில் ஒன்றாக கலந்து விட்டோமானால் திரும்ப நம்ம பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு போயிடலாம். ஆகவே கர்மாக்கள் தான் நமது பிறவியை நிர்ணயிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நிறைவுறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.